Vlookup ஃபார்முலாவில் இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் பிராக்கெட் யூஸ் பண்ணி மல்டிபிள் காலம்ல உள்ள டேட்டாவை ஒரேடியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். 2,3,5 நம்ம போடும்பொழுது 2,3,5 3 காலம் உள்ள வேல்யூ வந்துடும் பார்த்தோம். பட் இந்த கான்செப்டை நம்ம ஒருவேளை பழைய எக்ஸல் வச்சிருக்கிறோம் அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்றதையும், ஒருவேளை நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் அதே மெத்தடை யூஸ் பண்ணாலும் நார்மலாக இது அவுட்புட்டை கொடுக்காது அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன ஒர்க் அரவுண்டு, இப்போ பழைய எக்ஸல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே ஃபார்முலாவை திருப்பி கீப் பண்ணுங்க. பட் என்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் காலம், தேர்டு காலம், 4, 5 ஸோ 4 காலமே எடுக்கணும் அப்படின்னா 4 அவுட்புட் வரணும் இல்லையா? ஸோ 4ஐயும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். லுக்கப் வேல்யூ இதுதான், இதை நீங்கள் மாற்ற போகிறது இல்லை. கமா போட்டுட்டேன், மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கமாவும் போட்டுவிடலாம். இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் 2,3,4,5ன்னு போட்டுட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கமா போட்டுவிடுங்க. தென் எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அதையும் போட்டுட்டு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே என்டர் பண்ணக்கூடாது, கண்ட்ரோலிங் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிட்டு என்டர் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி இருந்தது 4 காலமில் வரணும்னு சொல்லிட்டீங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் உள்ள வந்து நம்ம என்டர் பண்ண பொழுதும் 4 பெராமீட்டர், தட் இஸ் 4 காலம் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். 4 செலக்ட் பண்ணிட்டு 4 தான் கொடுக்கணும், 3 கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக என்டர் பண்ணும்போது கண்ட்ரோலிங் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டே என்டர் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு அரே கான்செப்ட் அப்படின்றதுனால இங்கே ஒரு ஃப்ளவர் பேக்கெட் கண்ணில் தெரியுது, இங்கேயும் தெரியுது. இங்கே பாருங்க, அட்ரஸ் பார்ல பாருங்க, ஃபார்முலா பார்ல அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவிலையும் தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமாக இதை டெலிட்டே பண்ண முடியாது. இது ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் அப்படி தான். ஓகே, அரே கான்செப்ட் டெலிட் பண்ணால் எரர் அடிக்கும். மொத்தமாக தான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பழைய வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் அரவுண்டு மூலமாக Vlookup ஒரு ஃபார்முலாவிலேயே நீங்கள் மல்டிபிள் அவுட்புட் எடுக்க முடியும். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், எக்ஸ் லுக்கப்னு ஒன்று வந்துச்சு. அப்போ தான் இந்த நியூ கால்குலேஷன் இன்ஜினே புது எக்ஸலில் மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் ஒர்க் அரவுண்ட் இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்டான வந்த இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அரே கான்செப்ட் வந்து இன்பில்டாக இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. நியூ கால்குலேஷன் என்ஜின் அதில் இருக்குது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கட்டாயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது உங்களுக்கு பயன்படும், யாருக்காவது பயன்படும் அப்படின்னாலும் இது நீங்கள் உங்களுக்கு அனுப்பலாம், பயன்பட வைக்கலாம். கட்டாயமாக நிறைய விஷயங்கள் இது மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெருசாக நம்ம பேசலாம். தேங்க்யூ.